உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடிவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த பிறக்க இருக்கிற 2026வது புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகிறது, என்னவெல்லாம் நிகழ காத்திருக்கிறதுன்ற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் துலாம் ராசி நேயர்களுக்கு. துலா ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்க போறீங்க. ஒரு 3-4 மாசமா கண்டிப்பா துளாராசிக்காரங்க நல்லா இல்லை. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்க வேண்டிய சனி வக்ரமாகி ஒரு மாதிரி வேலையில கடன்ல உடம்பு ரீதியாக மன ரீதியாக நல்ல பிரச்சனை. ஆனால் கண்டிப்பாக சனி வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நவம்பர் 27-28க்கு அப்புறமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக வர ஆரம்பிச்சிட்டிங்க. இல்லைன்னா சொல்லக்கூடாது. போன மாதம் அப்படியே நல்லா தான் போயிட்டு இருந்தது. இந்த மாதம் இன்னும் நல்லா போகுது. இன்னும் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் மிகச்சரியான ராஜயோகத்தில் காத்திருக்கிறது யாருக்கு? துலாம் ராசினியர்களுக்கு. துளாராசினியர்கள் இந்த 12 ராசியில் டாப் மோஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் இந்த தடவை துளாராசியும் ஒரு ராசியாக வரப்போகுது. ஸோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை முதல் ஒரு 5 மாதங்கள் குரு சூப்பராக இருந்து உங்களுக்கான லைட்டை கொடுக்க போகிறார். இது வரைக்கும் விழுகாத வெளிச்சமெல்லாம் உங்கள் மேல் விழப்போகிறது. கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமாகும். ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கணும். துளாராசிக்காரர்கள் இந்த முதல் ஒரு 2 மாதங்கள் குரு வக்ரமாயிருக்காருன்ற போது கொஞ்சம் 8ஆம் இடத்தை வச்சு பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம், ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கால் பெயினாக இருக்கும், முதுகு வலி வரும், ஒரு மாதிரி எல்லாம் இருக்குது ஆனால் எதுவுமே இல்லையேன்ற மாதிரியான ஒரு சூழல் வரும். இது எப்போ? முதல் ஒரு 2 மாதம் தான். அதுக்கப்புறம் துளாராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச இந்த 2026 துளாராசி பெண்களுக்கு வேறு லெவலில் இருக்குது. நிறைய பேர் வைரம் வாங்கணும்னு நினைப்பீங்க, வைரம் வாங்குவீங்க. இல்லை இருக்கிற வைரத்தை திரும்ப பாலிஷ் பண்ணி இருக்கிற வைரத்தை போட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. தங்கம் வாங்குறது, வைரம் வாங்குறதுன்ற மாதிரி துளாராசிக்காரர்கள் இந்த தடவை நிறைய நகையோடு கனெக்ட் ஆவீங்க. அதை வாங்கி மகிழக்கூடிய தன்மை கிடைக்கும். நிறைய பட்டுப்புடவைகள் வாங்குவீங்க. ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படியே கொண்டு வந்து உங்கள் கையில் இந்த தடவை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் துளாராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அது ஹார்ட் ஒர்க்கான சக்ஸஸுக்கான அமைப்பெல்லாம் ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த டைம் துளாராசிக்காரர்களுக்கு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன். வீடு, மனை, வண்டி, வாகனம் எல்லாம் கிடைக்க போகுது. காரு மாற்றிட்டு வேறு கார் வாங்குவீங்க. புதுசாக ஏதாவது ஒரு தோட்டந்தொரவு வாங்கணுன்ற எண்ணம் ஓடும். அதை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களை சேரும். என் வீட்டு பக்கத்தில் சும்மா ஒன்றுமே இல்லைங்க. ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதத்துக்குள்ள நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்க வீட்டுக்கு நர்சரி கார்டன் வாங்கிட்டு வந்து வைப்பீங்க. இதான் ஒரு செடியோடு கனெக்ட் ஆகும். இதில் ஏன்னா புதனோட சேர்ந்து ராசிநாதனுடைய அமைப்பு அப்படியே பச்சை பசேல்னு இருக்கணும், நம்மளை சுற்றி இப்படியே ஒரு மாதிரி க்ரீனரியாக இருக்கணுன்ற மாதிரி தாட் ப்ராசஸை கிரியேட் பண்ணுவார். அப்படி தான் இருக்க போகுது. இனிமேல் வாழ்க்கை பசுமையாக தான் இருக்க போகுது. பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம். இது வரைக்கும் போதுன்ற அளவுக்கு 9-10 வருஷம் வச்சு செஞ்சுட்டாரு கடவுள். இந்த தடவை இப்படி ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண போகிறது. யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் சிஏ மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களோ, அத்தனை துளாராசிக்காரர்களுக்கும் டக் 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 சக்ஸஸ் செம்மையாக இருக்குது. வேலையிலேருந்து தனியாக ஒரு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு, வித்தை கற்றுக்கிட்டு நீங்கள் வித்தக்காரனாக மாறுவீங்க. இந்த துளாராசிக்காரர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சேரும். திடீர்னு வேலை போயிருக்கும். திடீர்னு சொல்ல முடியாத அளவுக்கு வீட்டில் பொருளாதார பிரேக் ஆகிருக்கும். இந்த தடவை அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப்டர் பிப்ரவரிக்கு மேலே சரியாயிடும். ஸோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் நம்புவர்களை மட்டும் 1க்கு 2 தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு நம்புங்க. நம்ப வேணான்னு சொல்லலை, நம்புங்க. அனலைஸ் பண்ணிட்டு நம்புங்க. உங்களை ஒர்க்கை கம்மி பண்ணி வச்சுட்டு அவங்கள முன்னேறதுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் ஆள் வராங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வரைக்கும் யாரை பார்க்கணும்னு நினச்சிங்களோ அவங்கள பார்ப்பீங்க. இது வரைக்கும் இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சவங்களாம் உங்களை தேடி வருவாங்க. அதன் மூலமாக ஒரு அனுகூலம், அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும். உங்கள் மேலே இருந்த கரையெல்லாம் அந்த அப்படியே தீர்ந்து போகுது. இது வரைக்கும் நீங்கள் ஒரு இடத்துல, உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா சேருவதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது. வேறு இடம், வேறு ஊர், வேறு நாடு எல்லாம் மாறுவீங்க. வேறு பணி மாறுவீங்க. சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் வரும். நிறைய பேருக்கு அரசு வேலை, உத்தியோகம் கிடைக்கும். சூப்பராக இருக்குது. இதை விட வேறு என்ன வேணும்? சூப்பராக இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு. பல்லு கண்ணு பிரச்சனை இருந்தால் துளாராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். யூரினல் ட்ராக்கில் போட்டு அவஸ்தைப்பட்டுருப்பீங்க போனது, அதெல்லாம் சரியாக படுந்துடும். ஆரோக்கியத்தில் மேன்மை கிடைக்க போயிடுது. எப்போ வரைக்கும்? ஜூன் வரைக்கும். ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் துளாராசிக்காரர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஸோ 10ல் குரு உச்ச குருவாக இருக்குது. நல்ல விஷயம்தான். நிறைய பேருக்கு பெரியவர்கள் வீட்டில் இருந்தாலும் அவர்களுடைய கருமிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் வரலாம். யாருக்கு? துளாராசிக்காரர்களுக்கு. ஓகே. மற்றபடி சூப்பராக இருக்குது துளாராசிக்காரர்கள். எனக்கு தெரிஞ்சு துளாராசிக்காரர் பெண்களுக்கு நல்லா இருக்குது. இந்த ஆண்களை விட கொஞ்சம் ஆண்களுக்கு அலைச்சலும் கொஞ்சம் அனுபவமும் கிடைக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்குது. ஓகே. படிக்கிற துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த தடவை? யாருக்கு சூப்பராக இருக்குன்னா படிக்கிற துளாராசிக்கார பிள்ளைங்களுக்கு தான் நல்லா இருக்குது. ஏன்னா 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு குருவோட பார்வை விழக்கூடிய அமைப்பில் ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா நிறைய படிப்பாங்க.
சான்ஸே இல்லை. துளாராசிக்கார பிள்ளைங்க நைட்டு பகல்னு ஹார்ட் ஒர்க் பண்ணு எஃபெக்டே வராமல் போயிருக்கும். ஐயோ என்ன பண்ணி எத்தனை சம போட்டாலும் என்ன எனக்கு மட்டும் மார்க்கே வர மாட்டேங்குது, எதுலேயோ ஒன்றில் போகுதுன்னு தவிச்ச துளாராசிக்காரர்களுக்கு கரெக்டான டீச்சர்ஸ் கிடைப்பாங்க, நல்ல கைடன்ஸ் கிடைப்பாங்க, நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. அதன் மூலமாக பிள்ளைகளுடைய பெயர், பிள்ளைகளுடைய புகழ், இது ரொம்ப பிள்ளை ஹார்ட் ஒர்க் பண்ணது எனக்கே தெரியுது, ஆனால் மார்க் மட்டும் வாங்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியானவங்களாம் சரியா போகுது. யாரெல்லாம் படிக்கிறீங்களோ, நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிற பிள்ளைங்க ஜெயிச்சிடுவீங்க. 4 வருஷமாக நான் வந்து தோற்று போயிட்டேன்னு ஃபீல் பண்ணிங்களா, இந்த வருஷம் அடித்து பட்டையை கிளப்புவீங்க. ஸோ துளாராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த வருடம். ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். தொழில் மேன்மை, தொழில் வெற்றி, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான அமைப்பு, ஆடை ஆபரண சேர்க்கை வருவதற்கான வாய்ப்பு, சந்தோஷம் மேலும் பிள்ளைகள் குறித்த கவலைகள் மறக்கிறதுக்கான வாய்ப்பு, வேற இடத்துல பணிமாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு, இடமாற்றம் போவதற்கான வாய்ப்பு, நிம்மதியாக அப்பாடா இருக்கணும்டா சாமின்ற மாதிரியான வாய்ப்பு, புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்குவதற்கு வாய்ப்புன்ற மாதிரி ரொம்ப நல்லா நல்லவைகள்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கி, அதுவும் க்ரீனரியாக இருக்கிற மாதிரி அவங்க தோட்டம் துறவெல்லாம் வாங்கி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அதற்கான பணமும் வந்து சேரும், அதற்கான நேரமும் வந்து சேரும். இது வரைக்கும் நான் என்கிட்ட இருக்குங்க ஆனால் வாங்கவே முடியலன்னு தவிச்சவங்களுக்கு இந்த தடவை வாங்குறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். 2ஆம் இடத்துல குருவோட பார்வை வரும்போது வீட்டில் இருக்கவங்களுக்கு பணம் வரவு வரும், அதன் மூலமாக நம்மளுக்கு நல்லது நடக்கும். இதுதான் அப்படியே நம்மக்கிட்ட வந்து வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னால் இவ்வளோ ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி 2ஆம் இடத்துல வந்து குரு வந்து நம்மளுக்கு அது அப்படி இந்த பக்கம் கிடைக்கும். ஸோ அதனால பெருசாலாம் கவலைப்படுவாங்க. துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சூப்பராக இருக்க போகுது. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் வாராகி வழிபாடு துளாராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. வாராகியை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த தடவை ஜெயிச்சிடுவீங்க. இது வரைக்கும் இருந்த தடையெல்லாம் அம்பாளுடைய கடைக்கண் பார்வை பட்டால் போதும் தவிடுபடி ஆகிடும். ஸோ வாராகி வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றம் தரக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. ஸோ ஓகே, என்ன கலர் ட்ரெஸ்ஸை பயன்படுத்தலாம்? துளாராசிக்காரர்களுக்கு இந்த க்ரீம் கலர் ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் ட்ரெஸ், எல்லோ கலர் ட்ரெஸ்லாம் பயன்படுத்தினீங்கன்னா, எல்லோவில் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். பிங்க் கலர் ட்ரெஸ் பயன்படுத்திங்கன்னா இந்த தடவை மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள். ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பிங்க் கலர் சாரியில் வந்து கொஞ்சம் க்ரீம் கலரில் இருக்கக்கூடிய சாரீஸ்லாம் பெண்கள் வேர் பண்ணிட்டு போனீங்களா, சுடிதார்லாம் போட்டு போனீங்க, அந்த உங்களுக்கு தான் சக்ஸஸ். இன்டர்வியூ போகிற மாதிரி தான் இந்த கலர்லாம் பயன்படுத்துங்க. மேட்ரிமோனியில் கொடுக்குற மாதிரி தான் இந்த கலர் பயன்படுத்தி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இந்த உங்களுக்கு மனசுக்கேற்ற மனவாளன் கண்டிப்பாக அமைவதற்கான வாய்ப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது. ஸோ 2026 வருஷம் துளாராசிக்காரர்களுக்கு புது வகையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இனிதே மலர காத்திருக்கிறது. துளாராசிக்காரர்களுக்கு இந்த க்ரீம் கலர் ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் ட்ரெஸ், எல்லோ கலர் ட்ரெஸ்லாம் பயன்படுத்தினீங்கன்னா, எல்லோவில் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். பிங்க் கலர் ட்ரெஸ் பயன்படுத்திங்கன்னா இந்த தடவை மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள். ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பிங்க் கலர் சாரியில் வந்து கொஞ்சம் க்ரீம் கலரில் இருக்கக்கூடிய சாரீஸ்லாம் பெண்கள் வேர் பண்ணிட்டு போனீங்களா, சுடிதார்லாம் போட்டு போனீங்க, அந்த உங்களுக்கு தான் சக்ஸஸ். இன்டர்வியூ போகிற மாதிரி தான் இந்த கலர்லாம் பயன்படுத்துங்க. மேட்ரிமோனியில் கொடுக்குற மாதிரி தான் இந்த கலர் பயன்படுத்தி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இந்த உங்களுக்கு மனசுக்கேற்ற மனவாளன் கண்டிப்பாக அமைவதற்கான வாய்ப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது. ஸோ 2026 வருஷம் துளாராசிக்காரர்களுக்கு புது வகையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இனிதே மலர காத்திருக்கிறது.